உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், பொதுமக்களுடைய பிரச்சனை பல காலமாக இருக்குது. சரிங்களா? அது எப்படின்னா, பால் குடிப்பாங்க, நெய் குடிப்பாங்க, வெண்ணெய் குடிப்பாங்க. இந்த மாதிரி நெய் பிஸ்கெட்டு, பால் பிஸ்கெட்டு, நெய் மிக்சரு, ஐஸ்கிரீம் பூரா பாலில் தான் வருது. இதெல்லாம் சாப்பிடுவாங்க. மாட்டுக்கறி திங்க மாட்டாங்கன்னுவாங்க. சரிங்களா? கரும்பு ஜூஸ் குடிப்பேன், கரும்பு திங்க மாட்டேன், எனக்கு சேராது, கடவுளுக்கு சேராதுன்னுவாங்க. இப்போ அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்க, நொங்கு திங்கலாம், பன்னங்கருப்பட்டி திங்கலாம், பன்னங்கல்லுக்கண்டு திங்கலாம், பன்னங்கிழங்கு திங்கலாம், ஆனால் அதில் இருக்க நீரை குடிக்கக்கூடாது. எப்படின்னு பார்த்தா காமெடியா? இது ஒன்று ஒரே மாதிரி இருக்கா? அப்போ அரசியல்வாதிய பொதுமக்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? இந்த அரசியல்வாதிங்க பொதுமக்களை குறை சொல்லலாமா? சொல்லுங்க மக்களே. கறி எனக்கு பிடிக்கல, மாட்டுக்கறி பிடிக்கல, விட்டுறணும்ல. இந்த மாதிரி அரசியல்வாதிங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, பன்னங்கள் சாப்பிடாதீங்க. ஏன் சார் சாப்பிடக்கூடாது? அது ஏதோ கலக்குவாங்கன்றீங்க, மற்றதெல்லாம் கலக்கலையா? மாங்காய் பழத்தில் ஏதோ பவுடரை வச்சு பழுக்க வைக்கிறாங்கன்றீங்க, வாழைப்பழத்தில் ஏதோ பிரேரை வச்சு அடித்து பழத்தை பழுக்க வைக்கிறாங்கன்றங்க. அதெல்லாம் வித்துத்தான் இருக்கு. சொல்லுங்கள் அரசியல்வாதிகளே, தப்பு பண்ணாத இடம் எங்கே இருக்குது? அதை சரி செய்யறதுக்கு தான் அரசு இருக்கு. போய் ஓடுங்க, தேடுங்க, பிடிங்க. எங்களுக்கு தான் வேலை கிடைக்கலையே, படித்ததுக்கு வேலை கிடைக்கல, டாக்டர் வேலை கிடைக்கல, வழக்கறிஞர் வேலை கிடைக்கல. வேலை விடுங்க. பணம் மிச்சம் இருக்க போய் தானே கொழுப்பேறி போய் அள்ளி ஏறுறீங்க ரோட்டில். அப்போ வேலை விடுங்க சார், செக் பண்ணுங்க சார். உழைப்பாளி விவசாயம் பண்ணுறாங்க, எந்த தொழில் செய்கிறாங்க, ஹோட்டலில் வச்சுருக்காங்க, போய் செக் பண்ணுங்க. பணம் நிறையா இருக்க போய் தானே அள்ளி ரோட்டில் ஏறுறீங்க. அந்தந்த இடத்துல ஆளை விட்டு செக் பண்ணு. எல்லா தொழில் கரெக்டாக இருக்கா, சாப்பாடு கரெக்டாக இருக்கா, எண்ணெய் கரெக்டாக இருக்கா, செக் பண்ணுங்க. இதை காட்டி உங்களுக்கு வேறு வேலை என்ன? அரசியல்வாதிகளே ஓட்டை வாங்கிக்கிட்டு